சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கலெக்டர் தலைமையில் ஆதார் குறை தீர்க்கும் முகாம் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்ட ஆதார் கண்காணிப்பு குழுவின் 3வது கூட்டம் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடந்தது. புதுச்சேரி மாவட்டத்தில் ஆதார் சேர்க்கைக்கான நிலவரம் குறித்தும், ஆதார் இணைக்கப்பட்ட பிறந்த பதிவு வழங்குதல், பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பித்தல் மற்றும் சிறப்பு ஆதார் குறை தீர்க்கும் முகாம் நடத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சப் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துணை இயக்குநர் ஷீலா, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா, உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வில் பங்கேற்போரில் அரசு பணியில் உள்ள தேர்வர்களில் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் வயது தளர்வானது 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு சார்பு செயலர் ஜெயசங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் அறிவிப்பின்படி அந்த துறையில் உள்ள 256 உதவியாளர் பதவிக்கான காலி இடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. விண்ணப்பம் பெற கடைசி தேதியாக செப்டம்பர் 20 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுடன் ஓபிசி, எம்பிசி, இபிசி, பிசிஎம், பிடி ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த அரசு பணியில் உள்ள தேர்வர்களுக்கு மட்டும் உச்ச வயது வரம்பை 3 ஆண்டுகள் நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தளர்வு மற்றவர்களுக்கு பொருந்தாது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வயது வரம்பு மட்டுமே அவர்களுக்கு பொருந்தும். மேலும் தேர்வை பிராந்திய மொழிகளான தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கிலும் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். இணையதள வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் திருத்தவும் வரும் 30ஆம் தேதி மாலை 5 மணி வரை கடைசி தேதியாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச டேப்லெட் வழங்க ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், பொதுத் தேர்வில் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 90% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதற்கு ஆசிரியர்கள் தான் காரணம். மாணவர்களுக்கு படிப்பதை தவிர வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து வருகிறது. இதற்காகத்தான் கல்வித்துறைக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது. +1, +2 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கியது போல் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச டேப்லெட் வழங்க ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். முன்னதாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடத்தப்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். தொழிலாளியை கத்தியால் வெட்டிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். வெள்ளியனூர் அடுத்த சேந்தநத்தம் காலனியை சேர்ந்த காளியப்பன் மகன் பிரகாஷ் என்கின்ற அங்காளன் 34 மரம் வெட்டும் தொழிலாளி. உடன் வேலை செய்யும் பட்டாணிக்காலம் கிராமத்தை சேர்ந்த செல்வம் மற்றும் நண்பர்கள் நேற்று மாலை வெள்ளியனூர் 10 கண்ணு சாலையில் உள்ள பாரில் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தினர். அப்பொழுது போதையில் செல்வத்திற்கும் அங்காளனுக்கும் தகராறு ஏற்பட்டு தாக்கிக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செல்வம் தனது நண்பர்களை செல்போன் மூலம் அழைத்தார். சம்பவ இடத்திற்கு வந்த செல்வம் நண்பர்கள் இருவர் அங்காளனை சரமாரியாக தாக்கி கத்தியால் அங்காளன் தலையில் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். பலத்த காயமடைந்த அங்காளனை அங்கிருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் பாரில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து அங்காளனை தாக்கிய செல்வம் உள்ளிட்ட 3 பேர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுவை மாநிலத்தை சேர்ந்த பலரை ஏமாற்றி ரூபாய் 17.50 லட்சத்தை மர்ம நபர்கள் ஏமாற்றி மோசடி செய்தது குறித்த புகார்களின் பேரில் இணைய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நகராட்சி கலைவாணர் நகர் பகுதியை சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன். இவரது கைபேசி வாட்ஸ்அப்புக்கு வீட்டிலிருந்தே இணையதளம் மூலம் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தகவல் வந்துள்ளது. இதை நம்பிய ராமகிருஷ்ணன் குறிப்பிட்ட செயலியில் ரூபாய் 1.8 லட்சம் செலுத்தி ஏமாந்தார். காரைக்கால் நிரவு பகுதியை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவருக்கு மர்ம நபர் மும்பை காவல்துறையிலிருந்து பேசுவதாக கைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளார்.
அதன்படி ரவிச்சந்திரன் பேருக்கு போதைப் பொருள் பார்சல் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வழக்கிலிருந்து விடுவிக்க ரூபாய் 15 லட்சம் செலுத்தவும் மர்ம நபர் மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன ரவிச்சந்திரன் ரூபாய் 15 லட்சத்தை மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தி ஏமாந்தார். இதேபோல புதுச்சேரி நகர பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் ரூபாய் 30,000, ஜீவானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மோகன்தாஸ் ரூபாய் 95,000, பிரவீன் 50,000 மற்றும் பியாஷ் 4,000 என மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய பிரபல யூடியூபரின் மகன் கைது. புதுச்சேரியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவர் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருக்கின்றார். குறிப்பாக பிரபல சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வருகிறார். அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அறிமுகம் இல்லாத புதிய நபரிடமிருந்து ஒரு மெசேஜ் வருகிறது. அதைத் தொடர்ந்து இருவரும் மெசேஜ் அனுப்புவது, வீடியோக்களை அனுப்புவதன் மூலம் நண்பர்களாக பழகியுள்ளனர். பழகிய 15 நாட்களுக்குள் மேற்படி நபர் சிறுமிக்கு பல்வேறு ஆபாச வீடியோக்கள் மற்றும் அவருடைய அந்தரங்க வீடியோவை அனுப்பி வைத்து மிரட்ட துவங்குகின்றார். பின்னர் போலீசார் விசாரணையில் மேற்படி நபர் மதுரையை சேர்ந்த பிரபல யூடியூபரான சிக்கா மற்றும் சுமியின் மகனாவார். மேலும் ரவுடி பேபி என்று அழைக்கப்படும் திருச்சி சூர்யா இவரின் சித்தி ஆவார். மேற்கண்ட சிறுமியின் தாயார் கொடுத்த புகார் சம்பந்தமாக புதுச்சேரி இணைவழி போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 15 நாட்களாக மேற்கண்ட சிறுமிக்கு ஆபாச வீடியோவை அனுப்பிய நபரை பற்றி விசாரித்து தேடி வந்தனர். தற்பொழுது இணைவழி காவல் நிலையத்தில் இருக்கின்ற நவீன மென்பொருட்களை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த வீடியோவை அனுப்பியது யார் என்று இணைவழி போலீசார் கண்டுபிடித்தனர். மேற்படி இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திய மொபைல் எண்ணை கண்டுபிடித்த போலீசார் அது மதுரையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS அவர்களின் உத்தரவுப்படி ஆய்வாளர்கள் தியாகராஜன், VC கீர்த்தி தலைமையில் தனிப்படை போலீஸ் அமைக்கப்பட்டது. தனிப்படையில் தலைமை காவலர் மணிமொழி, IRBN துணை உதவி ஆய்வாளர் சுதாகர் மற்றும் காவலர் அரவிந்தன், பெண் காவலர்கள் கமலி, பூவிதா ஆகியோர் அடங்கிய தனிப்படையினர் நேற்று இரவு மதுரை விரைந்தனர். வீடியோ அனுப்பி இவரின் முழு விவரங்கள் தனிப்படை போலீசாருக்கு தெரியவே நேற்று இரவு அவரை மதுரையில் கைது செய்து புதுச்சேரி இணைவழி காவல் நிலைய கொண்டு வந்து விசாரிக்கும் பொழுது மற்ற அனைத்து விவரங்களும் போலீசாருக்கு தெரிய வந்தது. சிறுமிக்கு ஆபாச வீடியோவை அனுப்பி மிரட்டல் சம்பந்தமாக மேற்படி நபரை கைது செய்து இன்று மாலை தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். மேற்படி அஷ்ரப் மொபைலை ஆய்வு செய்தபோது அவர் பல்வேறு பெண்களுக்கு இதுபோன்ற ஆபாச வீடியோக்களை அனுப்பி தொந்தரவு செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சிறுமியின் தாயார் கொடுத்த புகார் அடிப்படையில் ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கா சுமி ஆகியோர்களையும் விசாரிக்க புதுச்சேரி இணையவழி போலீசார் முடிவு செய்துள்ளனர். மேற்படி 3 பேருமே யூடியூபில் பிரபலமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி இணைவழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பொதுமக்களுக்கு, இளம் பெண்களுக்கும் எச்சரிக்கை செய்வது என்னவென்றால், சமூக வலைதளங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பழக வேண்டாம். உங்களுக்கு சமூக வலைதளங்களில் ஏதேனும் மிரட்டல் வந்தால் உடனடியாக உங்கள் பெற்றோரிடமோ அல்லது காவல்துறைக்கோ அல்லது உங்கள் நம்பிக்கை உரியவர்களுக்கு உடனடியாக தெரிவிக்கவும். 1930 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு இணைவழி காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்கவும். வெள்ளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டர்கள் பணி நேரத்தில் இல்லாததால் நோயாளிகள் அவதியுறும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக டெங்கு, டைபாய்டு, சிக்குன்குனியா போன்ற நோய்களால் பரவி வருகிறது. இதனால் அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், தனியார் மருத்துவமனைகளில் தினசரி நூற்றுக்கணக்கான மக்கள் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் வெள்ளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று காலை 10:30 மணிக்கு 50க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்திருந்தனர். அப்பொழுது பணியில் இருந்த ஒரு ஆண், 2 பெண் டாக்டர்கள் அங்கு இல்லை. டாக்டர்கள் ஓய்வு அறைக்கு சென்றுவிட்டனர். மதியம் 12:30 மணி வரை டாக்டர்கள் பணிக்கு திரும்பாததால் மருத்துவமனைக்கு வந்த நோயாளி ஒருவர் சக நோயாளிகள் வெகு நேரம் காத்திருப்பதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். தற்பொழுது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் கிளை சிறையில் இரட்டை ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை முயற்சி செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமலன் புதுச்சேரி நீதிமன்றத்தால் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தண்டனை காலத்தில் சிறை காவலர்கள், சிறை பணியாளர்கள், சக கைதிகள் என அனைவரையும் அடிக்கடி தாக்கியதன் காரணமாக காரைக்கால் கிளை சிறைக்கு மாற்றப்பட்டார்.
இந்த நிலையில் இவருடன் போக்சோ வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த பிரதீஷ் என்பவர் சமீபத்தில் காரைக்கால் கிளை சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் இரட்டை ஆயுள் தண்டனை கைதி அமலன் தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலைக்கு முயன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். காரைக்கால் சிறையில் தொடர்ந்து கைதிகள் தற்கொலைக்கு முயற்சிப்பது சிறையிலேயே கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை காட்டுவதாகவும் இதுகுறித்து தீவிர விசாரணை தேவை எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மரக்காணம் அருகே 30 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஏக்கர் பரப்பளவிலான ஏரி ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கந்தாடு கிராமத்தில் 35 ஏக்கர் பரப்பளவில் புது ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியில் கடந்த 30 வருடங்களாக அதே கிராமத்தை சேர்ந்த 21 நபர்கள் 10 ஏக்கர் பரப்பளவிலான ஏரி பகுதியை ஆக்கிரமிப்பு செய்திருந்தனர். இதனை அகற்ற வேண்டும் என பல்வேறு மனுக்கள் வரப்பெற்றதை அடுத்து மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் இன்று கனரக எந்திரங்கள் மூலம் ஆக்கிரமிப்பை அகற்றினர். இந்த ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியின் போது பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்க மரக்காணம் காவல் நிலைய ஆய்வாளர் பாபு தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கந்தாடு ஏரியை முழுமையாக பராமரிப்பு செய்து பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பட்டினத்தில் வரவுள்ள ரெஸ்டோ பாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் மலையான் தெரு பகுதியில் புதிதாக தங்கும் வசதியுடன் கூடிய ரெஸ்டோ பாருக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பட்டினம் பெரிய பள்ளிவாசல் அருகே தொடங்கிய இப்பேரணியில் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் நெரிசல் அதிகம் உள்ள பகுதி என்பதாலும் பேருந்து நிறுத்தம் அருகில் இருப்பதாலும் 100 மீட்டருக்கு உள்ளாக கோவில் இருப்பதாலும் இப்பகுதியில் தங்கும் விடுதியுடன் கூடிய மதுபான கடை அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் SC/ST மக்கள் கூட்டமைப்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில பட்டியலின மேம்பாட்டு கவுன்சிலில் காரைக்காலின் பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்க வேண்டும். மாவட்ட பட்டியலின சிறப்பு கூறு திட்ட துணை நிதி கண்காணிப்பு குழுவில் தலித் தலைவர்கள் மற்றும் கல்வியாளர்களை நியமிக்க வேண்டும். கோவில் 10 அரசு மாணவர் விடுதி பயன்பாட்டிற்கு ஏற்றதா இல்லையா என்பதை நிபுணர்களை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும். மாணவர்களின் கல்வி நலன் கருதிட 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாலை நேர சிறப்பு வகுப்புகளை அரசு நடத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட SC/ST மக்கள் நல கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய அரசு மாநில அரசை கண்டித்து புதுச்சேரி மக்கள் முன்னேற்றம் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய அரசு மாநில அரசை கண்டித்து புதுச்சேரி மக்கள் முன்னேற்றம் கழகம் சார்பில் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெட்டப்பாக்கத்தில் நேற்று தொடர் போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்திற்கு ஆதி திராவிடர் நலனணி மாநில தலைவர் ரஞ்சித்குமார் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் பரந்தாமன் வரவேற்றார். கழக சேர்மன் வெங்கட்ராமன் முன்னிலை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் ராஜன் நோக்க உரையாற்றினார். மாநில தலைவர் ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பேசினார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் கண்டன உரையாற்றினார். போராட்டத்தில் ராஜேந்திரன், ஜெயப்பிரியா, கோகுல், மாநில செயலாளர்கள் மோகனசுந்தரம், சிவகுமார், மாநில இணை செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பன்னீர்செல்வம் நன்றி உரை கூறினார்.
சங்காலயா மோட்டார் சார்பில் மஹேந்திரா தார் ராக்ஸ் வாகன அறிமுக விழாவை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த விழாவில் சங்காலயா மோட்டார்ஸ் நிறுவன இயக்குநர் துரைராஜ் வரவேற்றார். இயக்குநர் கோமதி துரைராஜ் குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். முதல்வர் ரங்கசாமி மஹேந்திரா தார் ராக்ஸ் வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார். அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, எம்எல்ஏக்கள் செந்தில்குமார், சிவசங்கரன், போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார், பஸ் உரிமையாளர் சங்க செயலாளர் சதீஷ்குமார், நடிகை ஐஸ்வர்யா தத்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் 7 வண்ணங்களில் கிடைக்கும் தார் ராக்ஸ் வாகனத்தின் ஆரம்ப விலை ரூபாய் 12.99 லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. களித்தீர்த்தாள்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தாள்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 கல்வியாண்டுக்கான அறிவியல் கண்காட்சி நடந்தது. இந்த அறிவியல் கண்காட்சியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து மாணவர்களின் அனைத்து படைப்புகளையும் பார்வையிட்டு வெகுவாக பாராட்டினார். பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, பள்ளியின் தலைமை ஆசிரியை அறிவழகி ஆகியோர் உடனிருந்தனர். இப்பள்ளி மாணவர்கள் அறிவியல் சம்பந்தமான காட்சி படைப்பு மாதிரிகள் 100க்கும் மேலாக செய்திருந்தனர். கண்காட்சியினை இப்பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் வசிக்கும் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை திமுக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அங்கன்வாடியில் 60 வயது நிரம்பிய முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார். உடன் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி அவர்கள், பிரேமாவதி ஆசிரியர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் பிரபு மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று 25/9/2024 வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 26/9/2024 முதல் 1/10/2024 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு 25/9/2024 மற்றும் 26/9/2024 அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 to 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 to 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பெய்ஜிங்: சீன ராணுவம் பசிபிக் பெருங்கடலில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ICBM ஏவுகணையை இன்று சோதனை செய்ததாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுத செயல்திறன் மற்றும் ராணுவ பயிற்சி திறனை ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை சீன ராணுவம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கணிக்கப்பட்ட கடல் பகுதியில் ஏவுகணை சரியாக விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் நடைமுறைகளுக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை குறித்து சம்பந்தப்பட்ட அண்டை நாடுகளுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த சோதனை சீன ராணுவத்தின் வருடாந்திர பயிற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டது என்றும், எந்த நாட்டிற்கும் அல்லது இலக்கிற்கும் எதிரான சோதனை நடத்தப்படவில்லை என்று சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த ஏவுகணை அமெரிக்காவின் நிலப்பரப்பை அடையக்கூடியது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்துவதில்லை என்ற கொள்கையை சீனா கடைபிடிக்கிறது. சமீப காலமாக ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் ஏவுகணை சோதனைகள் அதிகரித்து வரும் நிலையில் சீனாவின் ஏவுகணை சோதனை இன்று நிகழ்த்தப்பட்டுள்ளது.
இந்த மாத தொடக்கத்தில் கிழக்கு கடல் பகுதியை நோக்கி வடகொரியா பல குறுகிய தூர ஏவுகணை சோதனைகளை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. பெய்ஜிங் ஹாங்சோ ஓபன் டென்னிஸ் தொடர் சீனாவில் நடைபெற்றது. இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற ஆண்கள் இரட்டையர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாத் இணை ஜெர்மனியின் கான்ஸ்டாண்டின் பிரான்சன் ஹென்ட்ரிக் ஜெபன்ஸ் ஜோடியுடன் மோதியது. இந்த ஆட்டத்தின் முதல் செட்டை 4-6 என்ற புள்ளி கணக்கில் இழந்த இந்திய இணை ஆட்டத்தின் அடுத்த இரு செட்களை 7-6 அல்லது 7-5, 10-7 என்ற புள்ளி கணக்கில் கைப்பற்றியது. இறுதியில் இந்த ஆட்டத்தில் 4-6, 7-6 அல்லது 7-5, 10-7 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாத் இணை வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.